ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 3வது அதிகாரம் 2வது வசனம். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் செய்து நற்சாட்சி பெற்ற தாவீதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் எனக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை குறித்து, தாவீதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது சீமேயி என்ற ஒரு மனிதன் தாவீதை தூசித்தான், தாவீதை நிந்தித்தான். இரத்த பிரியனே, சவுலின் வீட்டாரின் இரத்த பழியை ஆண்டவர் உன்னிடத்தில் இப்பொழுது கேட்கிறார் என்று. ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த குமாரனே அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதை கண்டு சீமேயை தூசித்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உபத்திரவத்தை கண்டு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உனக்கு இரட்சிப்பு இல்லை, உனக்கு விடுதலை இல்லை, உனக்கு நன்மை இல்லை என்று உங்களை குறித்து மேலும் தூசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படி தூசிக்கலாம், தேவனை நம்பி கொண்டிருந்தாயே, தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொல்லி உங்களை தூசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் உள் மனதில் எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்களே, எல்லாரும் என்ன தூசிக்கிறார்கள், யார் என்ன சொன்னால் என்ன. இன்றைக்கு உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்து விடுவார்களா? இன்றைக்கு உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்கள் தேவையை அறிந்து உங்கள் கண்ணீரை துடைத்து விடுவார்களா? இல்லை. நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாரும் சொன்னார்கள், பிசாசின் தலைவன், பிசாசினாலே பிசாசை துரத்துகிறான், எசபேலின் தலைவன் என்று. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு சத்தம், மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல. என்னை இரட்சித்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை அபிஷேகித்த தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். உங்களை குறித்து மனிதர்கள் சொல்லுகிற சாட்சி அல்ல, உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லட்டும். யார் என்ன சொன்னால் என்ன, ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்? தேவ சமூகத்தில் போய் அமருங்கள். தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். தேவன் உங்களை குறித்து எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறார் என்பதை கவனியுங்கள். சோர்வை விட்டு எழும்புங்கள். மன அழுத்தத்தை விட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் மன சோர்விலே, மன அழுத்தத்திலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சோர்வை விட்டு வெளியே வரட்டும். அற்புதங்களை செய்தவர்களும் ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.